தூதர்கள் அனுப்பப்படுறாங்கன்னு என்ன அர்த்தம்னா, அதுக்கு மேலாக கர்த்தர் நின்று உங்களோடு கூட பேச போகிறார் என்று அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆதியாகமம் 28:12-13 யாக்கோபு ஒரு கனவு காண்கிறான். அதில் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக எல்லாம் சொல்லுங்க, அதற்கு மேலாக கர்த்தர் எங்க நிற்கிறார் சொல்லுங்க. தேவதூதர்கள் இறங்குறாங்க, தேவதூதர்கள் ஏறுறாங்க. தேவன் எங்க இருக்கிறாராம்? அதற்கு மேலாக எல்லாம் சொல்லுங்க. உனக்கு அனுப்புறாருல தூதர்கள், அதுக்கு மேலதான் கர்த்தர் நிற்கிறார். If you are missing the ladder or missing the angels, you are missing the voice of God. புரியுதா நான் சொல்றது? நான் 3வது மாடியில் இருக்கிறேன் அப்படின்னா 2வது மாடியை நீங்க கிராஸ் பண்ணி தான் 3வது மாடிக்கு போகணும். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு தருவேன் என்று சொன்னார். அப்ப தூதர்கள் இறங்குறாங்க, ஏறுறாங்க. யோவான் 1:51 சொல்றார், இது முதற்கொண்டு தூதர்கள் ஏறுகிறது இறங்குறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்ப சீசர்கள் கேட்குறாங்க, ஐயா அந்த ஏணி வச்ச பிறகு தானேயா தூதர்கள் பூமிக்கு வர முடியும்? ஒருத்தர் அங்கேருந்து இங்கே வரணும்னா ஏணி வேணும்ல சார்? படிக்கட்டு இல்லாமல் எப்படி இறங்கி வர முடியும்? நான் பேசுறது சிம்பாலிக்காக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பேசுகிறேன். புரியுதா? எப்படி இறங்க முடியும்? இயேசு சொன்னார், அந்த ஏணி வைக்கப்பட்டது. எது ஏணி? நானே அந்த ஏணினார். ஸோ உன் வாழ்க்கையில் இயேசு வந்துட்டார்னா உன் வாழ்க்கையில் ஏணி வச்சாச்சுன்னு அர்த்தம். ஏணி வச்சாச்சுன்னா என்ன அர்த்தம்னா, தூதர்கள் உன் வாழ்க்கைக்கு அனுப்பப்படுறாங்கன்னு அர்த்தம். தூதர்கள் அனுப்பப்படுறாங்கன்னு என்ன அர்த்தம்னா, அதுக்கு மேலாக கர்த்தர் நின்று உங்களோடு கூட பேச போகிறார் என்று அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.